ஜப்பானிய பெண்கள் தங்கள் அழகு, பணிவு மற்றும் விசுவாசம் ஆகியவற்றின் தனித்துவமான கலவையால் உலகளவில் போற்றப்படுகிறார்கள். இந்த 3 குணங்களும் அவர்களின் வாழ்க்கை முறையில இயற்கையாகவே வெளிப்படுகின்றன. மேலும் பலருக்கு அவர்கள் ஒரு முன்மாதிரியா இருக்கின்றனர். இந்த குணங்கள் ஜப்பானின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ள தலைமுறைகள் கடந்தும் தொடரும் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும். இது உலகளவில் எதிரொலிக்கும் அமைதியான பலத்தை உருவாக்கின்றன. மேலும் அவர்கள் வாழும் சூழலில் அமைதி மற்றும் சமநிலையை ஏற்படுத்துகின்றன. அவர்களின் அழகு என்பது தோற்றத்தை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு ஒளி மற்றும் சுயமரியாதையை பிரதிபலிக்கும் நுணுக்கமான கவனிப்பு. இந்த அழகு அவர்களின் நடத்தை மற்றும் செயல்களில் தெளிவாக தெரிகிறது. பணிவு என்பது அன்றாட வாழ்க்கையில் பிணைந்துள்ளது. இது மரியாதை, வெளிப்படைத்தன்மை மற்றும் மற்றவர்களுடன் உண்மையான தொடர்பை வளர்க்கிறது. இது சமூக உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான அம்சமாகும். விசுவாசம், சூசே, குடும்பம், தொழில் மற்றும் பாரம்பரியம் வரை நீண்டு நிலைத்தன்மையும் தொடர்ச்சியையும் வழங்குது. இது அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உருவாக்குது. இவை அனைத்தும் சேர்ந்து எங்கும் உள்ள மக்களை ஊக்குவிக்கும் வலிமை மற்றும் கருணையின் உருவத்தை உருவாக்கின்றன. இந்த குணங்கள் உலகம் முழுவதும் பலருக்கு ஒரு ஊக்கமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றன. பாரம்பரிய ஜப்பானிய அழகு சடங்குகள், அதாவது ஓஹாகுரோ, மக்களை கருமையாக்குவது, ஒரு காலத்தில் நேர்ச்சியும் அந்தஸ்தையும் குறித்தது. இந்த பழக்கங்கள் பெண்களின் சமூக நிலையை மட்டும் அல்ல, அவர்களின் குடும்ப மரபையும் வெளிப்படுத்தின். கெய்ஷா அல்லது கெய்கோ, விரிவான ஒப்பனை, சிக்கலான சிகை அலங்காரங்கள் மற்றும் நேர்ச்சியான கிமோகங்கள் மூலம் ஜப்பானிய அழகியலை வெளிப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு அணிகலனும் ஒவ்வொரு உடை தேர்வும் அவர்களின் தனித்துவமான அழகு பார்வையை வெளிப்படுத்துகிறது. வெள்ளை ஓசிரோய் அடிச்சலம் முதல் அலங்கார கான்சாஷி ஹேர்பிங்கள் வரை ஒவ்வொரு விவரமும் ஒழுக்கம் மற்றும் கலாச்சார பெருமையை பிரதிபலிக்குது. இந்த அழகு முறைகள் பாரம்பரியத்தின் நுட்பங்களை எடுத்திருக்கின்றன. இந்த நடைமுறைகள் தோற்றத்தை விட மேலானவை. அவை தலைமுறைகள் வழியாக பகிரப்படும் வாழும் கலை. இவை குடும்ப உறவுகளையும் சமூக ஒற்றுமையும் வலுப்படுத்துகின்றன. ஜப்பானில் உண்மையான அழகு என்பது அர்ப்பணிப்பு, பாரம்பரியம் மற்றும் கலை திறனை பின்தொடர்வது பற்றியது. ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு அசைவும் அந்த மரபை உயிர்ப்பிக்குது. அழகு என்பது கலாச்சாரம் மற்றும் அடையாளத்துடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இத்தகைய மரபுகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. இவை ஜப்பானிய சமூகத்தின் அடையாளமாகவும் பெருமையாகவும் திகழ்கின்றன. பணிவு என்பது ஜப்பானிய கலாச்சாரத்தில் ஒரு வரையறுக்கும் பலம். இது தொடர்புகள் மற்றும் குணாதிசயங்களை வடிவமைக்கிறது. ஜப்பானியா பெண்கள், குறிப்பா கெய்ஷாக்கள், தங்கள் கலை மற்றும் விருந்தினர்களுக்கான தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மூலம் இதை எடுத்துக்காட்டுகிறார்கள். வடிவமைப்பார் கோபயாஷி கன்ரி போன்ற நவீன கண்டுபிடிப்பாளர்கள் மற்ற கலாச்சாரங்களை கேட்பது, கற்றுக்குவது மற்றும் மதிப்பது மூலம் பணிவை காட்டுகிறார்கள். இந்த நற்பண்பு பாரம்பரியம் மற்றும் சமகால வாழ்க்கை இரண்டிலும் பச்சாதாபம், தொடர்பு மற்றும் புதுமைகளை வளர்க்கிறது. பணிவு என்பது ஜப்பானின் சமூக அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியா உள்ளது. இது மரியாதையையும் ஒற்றுமையையும் ஊக்குவிக்கிறது. விசுவாசம் என்பது ஜப்பானிய பெண்களின் வாழ்க்கைக்கு மையமானது. குடும்பம், தொழில் மற்றும் பாரம்பரியத்தின் மீதான பக்தியில் காணப்படுகிறது. கெய்ஷாக்கள் தங்கள் கலை மற்றும் பாரம்பரியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். பெரும்பாலும் தனிப்பட்ட விருப்பங்களை விடுத்து தேர்ச்சி பெறுகிறார்கள். கோபயாஷி கம்ரி போன்ற வடிவமைப்பாளர்கள் பழங்கால கிமோனோக்களை நவீன படைப்புகளா மாற்றுவதன் மூலம் பாரம்பரியத்தை போற்றுகிறார்கள். விசுவாசம் கைவினைப் பொருட்கள், திருவிழாக்கள் மற்றும் வறுமையங்களை பாதுகாக்கிறது. ஜப்பானின் தனித்துவமா அடையாளம் தலைமுறைகள் முழுவதும் செழிக்கிறது என்பதை உறுதி செய்கிறது. இந்த உறுதியான தன்மை கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கிறது, பெருமையையும் தொடர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. இன்று ஜப்பானிய பெண்களின் அழகு, பணிவு மற்றும் விசுவாசம் புதிய வடிவங்களிலும் உலகளாவிய பாராட்டுகளிலும் வெளிப்படுகின்றன. அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை பாதுகாத்துட்டு நவீன உலகத்தில் தங்களை தனித்துவமாகவும் நம்பிக்கையுடனும் வெளிப்படுத்துகிறார்கள். பழங்கால நடைமுறைகள் நவீன கலைக்கு ஊக்கமளிக்கின்றன. அதே நேரத்தில் கோபயாஷி கத்ரி போன்ற வடிவமைப்பாளர்கள் கிமோனோ, ஹிஜா போன்ற படைப்புடன் கலாச்சாரங்களுக்கு இடையேயான மரியாதையை வளர்க்கிறார்கள். இந்த புதிய முயற்சிகள் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்கின்றன. ஜப்பானின் பன்முகத்தன்மைக்கான வெளிப்படைத்தன்மை அதிகரித்து வருகிறது. மரியாதை மற்றும் விருந்தோம்பல் போன்ற பாரம்பரிய விழுமியங்கள் புதிய சமூகங்களுக்கு விரிவடைந்தன. இது உலக மக்களையே புரிதலை உருவாக்குகிறது.
இந்த வளர்ந்து வரும் வெளிப்பாடுகள் சமூகத்தை வளப்படுகின்றன, பாரம்பரியத்தை புதுமையுடன் கலக்குகின்றன. இவை புதிய தலைமுறைக்கு பெருமை மற்றும் அடையாளத்தை வழங்குகின்றன. ஜப்பானிய பெண்களின் நீடித்த குணங்கள் உலகளவில் தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றன. மென்மை, மரியாதை மற்றும் அர்ப்பணிப்பில் உள்ள சக்தியை நமக்கு நினைவூட்டுகின்றன. இவை அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றன. இந்த குணங்களை பாராட்டுவதன் மூலம் நாம் சிறந்த புரிதலை வளர்க்கிறோம் மற்றும் நமது பகிரப்பட்ட மனித அனுபவத்தை வளப்படுத்துகிறோம். இது உலக அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் வழிவகுக்கிறது.